விழுப்புரம் மாவட்டத்திற்கு வரலாற்று புகழை வழங்கி வருகிறது செஞ்சிக்கோட்டை. எவராலும் புக முடியாத வலுவான கோட்டை என வீர சிவாஜி புகழ்ந்துரைத்த இக்கோட்டையை ஆங்கிலேயர்கள் கிழக்கின் ட்ராய் என பெருமிதமாக கூறியுள்ளனர். பண்டைய வரலாறு இம்மாவட்டத்தை சிறப்பிப்பதைப் போல பல்வேறு ஆளுமைகளும் இம்மாவட்டத்தின் பெருமைக்கு சான்றாக உள்ளன. நாடு விடுதலை பெற்ற காலத்தில் தமிழ்நாட்டின் முதலமைச்சரான ஓமந்தூரார் ராமசாமி, பேரறிஞர் அண்ணா அமைச்சரவைகளில் அமைச்சராக இருந்த திராவிட இயக்கத்தின் முன்னோடி கொள்கை குன்று கோவிந்தசாமி என பலரை சொல்லிக் கொண்டே போகலாம். செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலிருந்து செஞ்சிக்கோட்டைக்கு வருகை புரிந்துள்ள எல்லாருக்கும் எல்லாம் எனும் திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி வரும் மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். சமூக நலனும் தொழில் வளர்ச்சியும் வேளாண்மையும் இணைந்த முன்னேற்றகரமான மாநிலம் என தமிழ்நாட்டை இந்திய மாநிலங்கள் அனைத்தும் வியந்து பார்க்க வைத்துள்ளார். தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்காக தன்னலம் கருதாது அயராது பாடுபட்டு வரும் நம் முதலமைச்சர் அவர்கள் கோட்டையிலிருந்து திட்டங்களை தீட்டுவது, திட்டங்கள் மக்களை சென்றடைவதை அரசு அலுவலர்கள் மூலம் உறுதிப்படுத்துவதுடன் மாவட்டம் தோறும் தானே சென்று கள ஆய்வு நடத்துவது என முதலமைச்சர் மேற்கொள்ளும் மக்கள் பணி கடைக்கோடி தமிழரும் எல்லாம் பெற்று வாழ வேண்டும் என்ற கொள்கையையே அச்சாக கொண்டு சுழல்கிறது. ஆட்சிக்கு வந்த நாள் முதல் இன்று வரை திராவிட மாடல் அரசு மாநிலத்திற்கு வழங்கிய சாதனை திட்டங்களால் விழுப்புரம் மாவட்டம் பெற்ற பலன்களை பாருங்கள். விழுப்புரம் மாவட்டம் திருச்சிற்றம்பலத்தில் 17/2/2024 அன்று 500 நபர்கள் பணிபுரியும் வகையில் 31 கோடி ரூபாய் செலவில் 63,000 சதுரடி பரப்பளவில் நவீன வசதிகளுடன் உருவாக்கப்பட்ட நியோ டைடல் பூங்கா மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் களைப்பின்றி பயில கை கொடுக்கும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தினால் நாளொன்றுக்கு 56,871 மாணவர்கள் பயன். மகளிரின் பொருளாதார பயணத்திற்கு உதவும் விடியல் பயணம் மூலமாக 8,72,48,413 மகளிர் திருநங்கைகள் மாற்றுத்திறனாளிகள் பயன். மகளிரின் உழைப்பை அங்கீகரிக்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் மாதம் தோறும் 1000 ரூபாய் பெறுகிறார்கள் 3,58,784 குடும்ப தலைவிகள். பெண்களின் உயர்கல்வி ஏற்றம் பெற உதவும் புதுமை பெண் திட்டத்தில் 13,969 மாணவியருக்கு மாதம் தோறும் 1000 ரூபாய். தமிழ் புதல்வன் திட்டத்தில் 9,798 மாணவர்களுக்கு மாதம் தோறும் 1000 ரூபாய். மாணவர் திறனை வளர்க்கும் நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் 57,917 மாணாக்கர்கள் பயன். மக்களின் ஆரோக்கியம் பேணும் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தில் 5,75,098 பயனாளிகள். 14,000ற்கு மேற்பட்ட மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ரூபாய் 2,856 கோடி வங்கிக் கடன் இணைப்பு. 1,00,000 விவசாய மின் இணைப்புகள் வழங்கும் திட்டத்தின் கீழ் 6,396 விவசாயிகள் பயன். இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் திட்டத்தில் 6,214 நபர்கள் பயனடைந்துள்ளனர். சமூக நீதிக்கான இடஒதுக்கீட்டு போராட்டத்தில் இன்னுயிர் நீத்த 21 சமூக நீதி போராளிகளுக்கு ரூபாய் 5.70 கோடி மதிப்பீட்டில் மணிமண்டபம். ரூபாய் 4 கோடி மதிப்பீட்டில் முடிக்கப்பட்ட மறைந்த முன்னாள் அமைச்சர் கொள்கை குன்று திரு ஏ. கோவிந்தசாமி அவர்களுக்கு நினைவரங்கத்துடன் கூடிய திருவுருவச் சிலை ஆகியவற்றையும் திறந்து வைக்கிறார் மாண்புமிகு முதலமைச்சர். மக்கள் பயன்பாட்டு திட்டங்கள் செஞ்சிக்கோட்டை வரலாறாய் நீள்கின்றன. அந்த வகையில் இன்றைய நாளில் ரூபாய் 425 கோடி மதிப்பீட்டிலான முடிவுற்ற 231 திட்டப்பணிகளை தொடங்கி வைக்கிறார். ரூபாய் 133 கோடி மதிப்பீட்டிலான 116 திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். 35,003 பயனாளிகளுக்கு ரூபாய் 324 கோடி மதிப்பீட்டிலான நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார். மொத்தமாக ரூபாய் 882 கோடி மதிப்பீட்டிலான 347 திட்டப்பணிகளையும் நலத்திட்ட உதவிகளையும் மக்கள் பயன்பாட்டிற்காக முதலமைச்சர் அவர்கள் வழங்கியுள்ளார். சொலல் வல்லன் சோர்விலன் அஞ்சான் அவனை இகல் வெல்லல் யார்க்கும் அரிது என வான்புகழ் வள்ளுவன் பொழிந்தது போல் சொல்வன்மை மிக்கவராகவும் சோர்வற்றவராகவும் அஞ்சா நெஞ்சுரம் கொண்டவராகவும் யாராலும் வெல்ல முடியாதவராகவும் விளங்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை நெஞ்சார போற்றி கோடான கோடி நன்றியை உரித்தாக்குகிறோம்.